கெரியரோட உச்சத்துல இருக்கும்போது வேண்டாத வேலைகள்ல ஈடுபட்டு மொத்தத்தையும் இழந்த பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அமலா பால். அமலா பாலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் மாதிரியான நடிகைகளை தாண்டி ரொம்பவே திறமையானவங்க தான் இந்த அமலா பால். தமிழ் சினிமாவுல கண்டிப்பா பெரிய ஹீரோயினா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட காலகட்டத்துல இவங்க ரொம்பவே சின்ன வயசுல ஏஎல் விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கடைசியில அவங்க நினைச்ச மாதிரி அந்த வாழ்க்கை அமையல. கருத்து வேறுபாடு காரணமா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அமலா பால் குடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியா வரதில்ல அப்படின்னு அவங்க மேல எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல எந்த ஒரு டைரக்டரும் அமலா பால் கிட்ட கதை சொல்றதுக்கு ரெடியாவே இல்ல. அதுக்கப்புறமா அமலா பால் சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு 2, 3 படங்களை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படங்களும் அவங்களுக்கு பெருசா கை கொடுக்காம பல கோடியில நஷ்டமும் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் அமலா பால் இரண்டாவதா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. புருஷன் குழந்தை அப்படின்னு சந்தோஷமா தான் இருக்காங்க அமலா பால். ஆனா சினிமாவுல அவங்க தோத்து போயிட்டாங்க. அவங்க மட்டும் ஆரம்பத்துல சரியான ட்ராக்ல போயிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்கள பீட் பண்றதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரவி மோகன். எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்காத ஹீரோக்களோட லிஸ்ட்ல இருந்தவர் தான் ரவி மோகன். ஆனா அவரோட கல்யாண வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை காரணமா இப்ப மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா மாறிட்டாரு. ஆரம்பத்துல ரவி மோகன் எந்த ஒரு படம் நடிச்சாலும் மக்கள் அவரை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட ஹேட்டரே இல்லாத ஒரு நடிகர் தான் ரவி மோகன். ஆனா ஒரு கட்டத்துல ரவி மோகனோட மொத்த கண்ட்ரோலும் ஆர்த்தி மற்றும் அவங்களோட அம்மா கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ரவி மோகனோட டவுன்ஃபால் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன கதையில நடிக்கணும், எந்த பட்ஜெட்ல நடிக்கணும் அப்படின்னு எல்லாமே முடிவு பண்ணது ஆர்த்தியோட அம்மா தான். சரி, இப்போ ரவி மோகனோட நிலைமை என்ன தெரியுமா? பராசக்தி, கராத்தே பாபு அப்படின்னு 2 படம் கையில வச்சிருக்காரு. இந்த 2 படத்தையும் நம்பி தான் ரவி மோகனோட கெரியரே இருக்கு. ஆனா இந்த 2 படத்தோட ப்ரொடக்ஷன் யார் தெரியுமா? டான் பிக்சர்ஸ். இந்த டான் பிக்சர்ஸோட சொந்தக்காரர் தான் ஆகாஷ் பாஸ்கரன். அமலாக்கத்துறையோட ரைடுக்கு பயந்து இவர் எப்பவோ ஃபாரினுக்கு ஓடி போயிட்டாரு. இதனால பராசக்தி படமும் கராத்தே பாபு படமும் வெளிவருமானே டவுட்டா இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வடிவேல். வடிவேல் கெரியரோட உச்சத்துல இருந்த காலகட்டம் அது. அந்த டைம்ல வடிவேல பீட் பண்றதுக்கு இனி ஒரு காமெடியன் வரவே போறதில்ல. எல்லா வாய்ப்புகளும் இவர்கிட்ட தான் இருக்க போகுது அப்படின்னு பேசப்பட்ட காலம் அது. ஒரு பக்கம் ஹீரோவா நடிக்கணும் அப்படின்ற ஆசை, இன்னொரு பக்கம் விஜயகாந்த் கூட ஏற்பட்ட ஈகோ பிரச்சனை. இந்த ரெண்டுலயும் வடிவேல் சிக்கி படாத பாடுபட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லியாகணும். வடிவேல் அரசியல் களத்துல ஒரு குறிப்பிட்ட கட்சியை ஆதரிச்சு களமிறங்கினாரு. அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்டேஜ்லயும் விஜயகாந்த் பத்தி அவ்வளவு மோசமா பேசியிருப்பாரு. அந்த டைம்ல விஜயகாந்துக்கு ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு. மக்கள் அவரை கொண்டாடிட்டு இருந்தாங்க. இவர் என்ன விஜயகாந்த் பத்தி இப்படி பேசுறாரு அப்படின்னு வடிவேலுக்கு ஆப்போசிட்டா எல்லாருமே திரும்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேல வடிவேலால சினிமாவுல தலை காட்ட முடியாத அளவுக்கு ஆளாகி போனாரு. ஆனா இப்போ வடிவேல் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாலும் அவரோட பழைய மவுஸ் இப்போ இல்ல அப்படின்றது தான் உண்மை. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நாகேஷ். நாகேஷ் நம்ம தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தின பரிணாமம் இப்ப வரைக்கும் யாராலையுமே மறக்க முடியாது. அவர் உள்ள வந்துதான் நம்ம தமிழ் சினிமாவோட காமெடி ஜானரையே மாத்தினது. டாப் ஹீரோக்கள் எல்லாருமே நாகேஷ் கிட்ட கால் ஷீட் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் இந்த படத்துல ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு நாகேஷ் படத்துல இருந்தாலே மக்கள் தியேட்டருக்கு ஓடி வந்து பார்ப்பாங்களாம். அப்படிப்பட்ட சமயத்துல தான் நாகேஷ் குடிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மற்றும் மனோரமா பத்தி தப்பா பேசின சில விஷயங்கள் வெளிவந்து அதன் மூலமா சினிமா வாய்ப்புகள் இல்லாம போயிருக்கு நாகேஷ்க்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குஷ்பு. ஒரு காலகட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவே கட்டி ஆண்டவங்க இவங்க, கரெக்டா? ஆனா இவங்க சைட்லயும் ஒரு டார்க்கான பகுதி இருக்கு. நடிகை குஷ்பு சினிமாவில் வளர்ந்து வந்த காலகட்டத்துல வாரிசு நடிகர் ஒருத்தரை உருகி உருகி லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே அவர் கல்யாணமானவர் அப்படின்றதுனால இந்த காதலுக்கு வீட்டுல பயங்கர எதிர்ப்பு வந்திருக்கு. நடிகரோட அப்பா கோலிவுட் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்றதுனால குஷ்புக்கு அந்த டைம்ல மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கு. அதனால யாருமே குஷ்புக்கு வாய்ப்புகள் தராம போயிருக்காங்க. அதனால சில வருஷங்கள் குஷ்பு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சோனியா அகர்வால். சோனியா அகர்வால் அடுத்தடுத்த டாப் ஹீரோக்கள் கூட கமிட் ஆயிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் செல்வராகவனை திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா சினிமாவுல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இவங்க ஒதுங்கிட்டாங்க. எந்த கல்யாண வாழ்க்கைக்காக சினிமாவை விட்டு விலகுனாங்களோ அந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு கை கொடுக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.